உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் 31ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ், வணக்கம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. வரும் 30ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் அரசின் சார்பில் நடைபெற உள்ளது. குறிப்பாக வருகிற 31ஆம் தேதி நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட இருக்கிறது. அன்றைய தினம் நாடாளுமன்றத்தின் கூட்டு கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரை நிகழ்த்த இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 1ஆம் தேதி இந்த 2025 மற்றும் 26 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். இந்த நிலையில்தான் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதம், பட்ஜெட் மற்றும் பட்ஜெட் மீதான விவாதத்தை சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என அரசின் சார்பில் கோரிக்கை விடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது மட்டுமின்றி இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் மத்திய அரசின் சார்பில் நிறைவேற்ற திட்டமிடப்பட்டுள்ள மசோதாக்கள் வேறு என்னென்ன அலுவல்களை மத்திய அரசு வைத்திருக்கிறது என்பது குறித்து எதிர்க்கட்சிகளுக்கு தெரிவிக்கப்படும். அதே போல இந்த கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் என்னென்ன பிரச்சனைகளை முன்வைக்க விரும்புகிறார்கள், எதை குறித்தெல்லாம் விவாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்பது குறித்து எதிர்க்கட்சிகளுடைய கருத்துக்களை கேட்டு பெறுவதோடு கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதற்கு அரசின் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற இருக்கிறது. அரசின் சார்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.